சிறுகதை வரட்டு கௌரவம். சரோ, அப்பா காப்பி கேட்டுட்டு இருக்காரு பாரு, கொஞ்சம் போட்டு கொடுத்துட்டு வாமா. படுக்கையில் சுருண்டு படுத்து கொண்டிருந்த விக்னேஷ் தன் மனைவி சரோஜாவுக்கு குரல் கொடுத்தான். ஏங்க, உங்க அப்பாவுக்கு உங்க அம்மா காப்பி போட்டு கொடுக்க கூடாதா? இல்ல உங்க தங்கச்சி தான் காப்பி போட்டு கொடுக்க கூடாதா? எல்லாத்துக்கும் நான் ஒருத்தி மட்டும்தான் இங்க இருக்கேனா? நான் ஒன்னும் மிஷின் இல்லங்க, நானும் மனசிதான். எரிச்சலுடன் ஈரத்தலையை துவட்டி கொண்டு சொன்னாள் சரோஜா. சரோ, கோவிச்சுக்காதம்மா. அம்மா போடுற காப்பி, தங்கச்சி வசந்தி போடுற காப்பி எதுவும் அப்பாவுக்கு சரியா இல்லையா? நீ போட்டு கொடுக்கற காப்பி தான் அப்பாவுக்கு திருப்தியா குடிச்ச மாதிரி இருக்கான் என்று சொல்லிவிட்டு போர்வையை இழுத்து போர்த்தி கொண்டான் விக்னேஷ். இதோ பாருங்க, நான் இந்த வீட்டுக்கு வந்த மருமகளா தெரியல, ஒரு வேலைக்காரியா தான் என்ன நடத்துறீங்க என்று புலம்பிக் கொண்டு சரோஜா சமையலறைக்குள் நுழைந்த சற்று நேரத்துக்கெல்லாம் காப்பியை போட்டு கொண்டு போய் கணவனை எழுப்பினாள் சரோஜா. சரோ, அடுப்படியில இருந்து இங்க வர்றதுக்கு அப்படியே அப்பா கிட்ட கொடுத்துருக்கலாம்ல. பிளீஸ், நீயே போய் அப்பாவுக்கு கொடுத்துட்டு வாயேன். அப்பா ரொம்ப சந்தோஷப்படுவாரு. நானும் கொஞ்ச நேரம் தூங்குவேன் என்று விக்னேஷ் சொல்ல, எல்லாம் என் தலையெழுத்து. நான் என்ன ஒண்ணுமில்லாத குடும்பத்துல இருந்தா வந்தேன்? எல்லா வசதியோடையும் ராணி மாதிரி இருந்தவ இங்க வந்துதான் வேலைக்காரியா போயிட்டேன். எங்க அப்பாவை சொல்லணும், நல்ல குடும்பம்னு கட்டினாரு ஒழிய அவங்க வேலைக்காரிய தேடுறாங்கன்னு புரிஞ்சுக்கல. இதோ பாருங்க, நான் இப்படியே இருந்துடுவேன்னு மட்டும் நினைக்காதீங்க. கூடிய சீக்கிரத்தில் இதுக்கு ஒரு வழி பண்றேன். அது வரைக்கும் நல்லா இழுத்து பூத்திக்கிட்டு தூங்குங்க. விடியறப்ப எப்படி விடியுதுன்னு பாருங்க. கோபத்துடன் சொல்லிக்கொண்டே கதவை திறந்து கொண்டு காப்பியுடன் வராண்டாவுக்கு நடந்தாள் சரோஜா. 70 வயதான நம்பிராஜன் காலை தினசரியை புரட்டி கொண்டு வராண்டா சோஃபாவில் உட்கார்ந்திருந்தார். சரோஜா வேக வேகமாக வந்து அருகில் இருந்த மேஜையின் மீது டம்ளரை டபக் என்று அவசரத்துடன் வைத்தாள். காப்பி அலம்பி கொஞ்சம் சிதறிவிட்டது. மருமகள் கோபமாக காப்பியை கொண்டு வந்ததை கண்டு கொண்டு விட்டார் நம்பிராஜன். அமைதியாக அவர் பேப்பரை புரட்டி கொண்டிருந்தார். சரோஜா வந்த வேகத்தில் திரும்பி விட்டார். காப்பியை குடிக்க நம்பிராஜனுக்கு மனம் வரவில்லை. அவர் தினசரியை மடித்து வைத்துவிட்டு ஆழ்ந்த சிந்தனையில் மூழ்கினார். சிந்தனையில் இளைய மகன் சரவணனின் நினைவுகள் அலையடித்தன. காப்பியின் மேல் ஆடை படர ஆரம்பித்தது. நம்பிராஜனின் பெரிய மகன் விக்னேஷ் படித்து பட்டம் பெற்று ஐடி கம்பெனியில் பணியாற்றி கை நிறைய சம்பாதிக்கிறான். இளைய மகன் சரவணன் படிக்கவில்லை. அவனுக்கு கைத்தொழில் மீது நம்பிக்கை இருந்தது. சின்ன வயதிலேயே எலக்ட்ரிஷியன் வேலையை கற்றுக்கொண்டு இப்போது ஒரு தனியார் கம்பெனியில் பணிபுரிந்து வருகிறான். விக்னேஷுக்கு 1 வருடத்திற்கு முன்புதான் திருமணம் நடந்தது. பெரிய வசதி வீட்டு பொண்ணா சரோஜா மனைவியாக அமைந்து விட்டாள். சரோஜாவின் அப்பா ராமலிங்கம் அண்ணா நகரில் பெரிய ஜவுளி கடை வைத்திருக்கிறார். 5 டிராவல்ஸ் பஸ்களும் லாரிகளும் ஓடுகின்றன. நம்பிராஜன் குடும்பத்தை விட பல மடங்கு வசதி நிறைந்தவர் ராமலிங்கம். விக்னேஷ் நன்றாக படித்திருந்தான். ஐடி கம்பெனியில் பணிபுரிகிறான். கை நிறைய சம்பாதிக்கிறான் என்பதனாலே தன் மகளை விக்னேஷுக்கு மனம் முடித்து வைத்தார் ராமலிங்கம். கல்யாணமான சில மாதங்கள் வரை சரோஜா நல்ல மருமகளால் தான் மாமனார் மாமியாருக்கு மதிப்பு கொடுத்து இருந்து வந்தாள். போக போக அவளின் மனநிலை மாறிவிட்டது. ஏனெனில் புகுந்த வீடு தன்னுடைய கணவன் வருமானத்தை தான் நம்பியிருக்கிறது என்பதும், இனி காலம் முழுக்க குடும்பத்தை கட்டி காக்கும் பொறுப்பும் அவர் தலையில்தான் விழும் என்றும் நினைத்து விட்டாள். நம்பிராஜனின் கடைசி மகள் வசந்தி கல்யாண வயதில் இருந்தாள். அவருக்கு கல்யாணம் செய்து வைக்க வேண்டுமானால் தன்னுடைய கணவன் தயவில் தான் நடக்கும் என்பதையும் புரிந்து கொண்டு விட்டாள். நம்பிராஜன் ரயில்வேயில் வேலை செய்து ரிட்டையர்மெண்ட் ஆனவர். பென்ஷன் பணம் மாதம் 20,000 ரூபாய் தான் வருகிறது. அதை வைத்துக் கொண்டு குடும்பத்தையும் நடத்தி கொண்டு ஒரு பெண்ணுக்கு திருமணம் செய்துவிட முடியுமா என்ன? அதுவும் இல்லாமல் கட்டிய இந்த புது வீட்டுக்கு கொஞ்சம் கடனும் இருக்கிறது. அதையும் தன்னுடைய கணவன் தான் அடைத்து வருகிறார் என்பதையும் வாழ வந்த 1 வருடத்தில் புகுந்த வீட்டின் மொத்த நிலவரங்களையும் புரிந்து கொண்டிருந்தாள் சரோஜா. தனது கணவனை தனி கொடுத்தனம் அழைத்து போக அவள் முடிவெடுத்துக் கொண்டு குடும்பத்தில் இருப்பவர்கள் மீது எரிந்து எரிந்து விழுகிறவளாகவும், எந்த ஒரு வேலை செய்தாலும் புலம்பிக் கொண்டே செய்கிறவர்களாகவும் மாறி வந்தாள் சரோஜா. அவளின் மாற்றம் எதற்காக என விக்னேஷ் அறிந்திருந்தாலும் தற்போதைய சூழலில் குடும்பத்தை விட்டு தனியே போவது அவ்வளவு சரியானதல்ல என்பதால் பிடி கொடுக்காமல் ஓடிக்கொண்டிருந்தான். இளையவன் சரவணன் கம்பெனி பக்கத்தில் இருந்த ஒரு டீ கடைக்காரனின் பெண்ணான வனிதாவை உயிருக்குயிராக காதலித்து வருவதை அரசல் புரசலாக நம்பிராஜன் அறிந்து வந்திருந்தாலும் அது குறித்து எதுவும் பேசாமல் தெரியாதது போல இருந்தார். மனசுக்குள் மட்டும் அவனை பார்க்கும் போதெல்லாம் தருதலை என சொல்ல தவறுவதில்லை.
அண்ணன் விக்னேஷ் திருமணம் முடிந்த மறுவருடம் தன்னுடைய காதல் விவகாரத்தை பற்றி வீட்டில் சொல்லிவிட்டான் சரவணன். ஒரு டீ கடைக்காரனின் மகளை தன் மகள் திருமணம் செய்து கொள்ள நினைப்பது நம்பிராஜனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. எப்படியும் தன்னிடம் அவன் செய்தியை சொல்லும் போது தனது எதிர்ப்பை காட்டலாம் என நினைத்தவர், அவன் சொன்னதும் வசதியை காரணம் காட்டி ஜாதியை காரணமாய் வைத்து வானத்துக்கும் பூமிக்குமாய் எகிரி குதித்து எதிர்ப்பு தெரிவித்தார். அம்மா கனகவல்லியும் தனது மகனுக்கு பக்குவமாக எடுத்து சொல்லியும் அவனின் மனதை மாற்ற முயற்சித்தாள். பெற்றோர்களின் பிடிவாதத்தை சரவணனின் உண்மையான உறுதியான காதல் ஏற்கவில்லை, அடங்கவும் இல்லை. இறுதியாக நம்பிராஜன் தீர்மானமாக சரவணனிடம் தெரிவித்தார், தராதரம் இல்லாத நீ கண்மூடித்தனமாக விரும்புகிற பெண்ணை என்னால் ஏத்துக்க முடியாது. நம்ம வீட்டுக்குன்னு ஒரு கௌரவமும் மரியாதையும் இருக்கு, அதை மதிச்சு இருக்கிறதா இருந்தா வீட்டுல இரு. இல்ல எங்க பேச்செல்லாம் முக்கியம் இல்ல, அந்த பொண்ணுதான் உனக்கு முக்கியம்னா இப்பயே வீட்டை விட்டு போயிடு என உறுதியாக சொல்லிவிட்டார். அன்றே சரவணன் வீட்டை விட்டு வெளியேறி விட்டான். சில வாரம் யாரோ ஒரு நண்பனின் வீட்டில் தங்கியிருந்து ஒரு நாள் அண்ணா நகரில் இருந்த ஒரு முருகன் கோயிலில் வைத்து வனிதாவுக்கு தாலி கட்டி ஒரு வாடகை வீட்டில் மகிழ்ச்சியான வாழ்க்கையை தொடங்கினான். கல்யாணமான புதியதில் தன் பெற்றோர்களிடம் ஆசி பெற காதல் மனைவியான வனிதாவை அழைத்து கொண்டு தன் வீட்டுக்கு போனான் சரவணன். நம்பிராஜன் அவர்களுக்கு ஆசி வழங்க மறுத்துவிட்டார். கடும் கோபத்தில், இனி என் கண் முன்னாலே வராதே, என் சாவுக்கு கூட நீ வர வேண்டாம், நீ விளங்க மாட்டாய் என கோபத்தில் சரவணனை திட்டி அனுப்பிவிட்டார். என்னைக்கு விளங்க மாட்டேன்னு சொன்னாங்களோ அன்னைக்கு இந்த வீட்டு படிவாசல் மிதிச்சவன் தான் சரவணன். அதன் பின் இங்கு வரவில்லை. கௌரவமாக யாரையும் எந்த ஒரு தயவுக்கும் அணுகாமல் வாழ்ந்து கொண்டிருந்தான் சரவணன். இதற்கிடையே விக்னேஷுக்கும் சரோஜாவுக்கும் இடையிலான மனஸ்தாபம் கொஞ்சம் கொஞ்சமாக தீவிரமடைய ஆரம்பித்தது. நினைவுகளில் மூழ்கி வெளிவந்த போது காப்பியகாரி வெள்ளை ஆடை உடல் முழுவதும் போத்தி இருந்தது. 2 கைகளையும் கோர்த்து சாய்வு நாற்காலியில் உட்கார்ந்த வண்ணமாக யாரிடமும் மன்னிப்பு கோருவதை போல் செய்தார். மனசு முழுவதும் வேதனை நிரம்பி இருந்தது. எழுந்து உள்ளே போனார். திருமணம் நடந்து 3 வருடங்கள் கடந்த நிலையில் சரோஜாவுக்கு குழந்தை தங்கவில்லை. குழந்தைக்காக சரோஜா மிகவும் ஏங்கினாள். யாரோ எதுவோ சொன்னதை மனதில் வைத்துக் கொண்டு புகுந்த வீட்டில் வாஸ்து சரியில்லை, அதுதான் குழந்தை வயிற்றில் தங்கவில்லை, வேறு இடம் போனால் குழந்தை பாக்கியம் கிட்டும் என்று யாரோ சொன்னதை அழுத்தமாக பிடித்து கொண்டு சரோஜா 2 மாதங்களாக கணவனை தனி கொடுத்தனம் போக வேண்டும் என்று வற்புறுத்தி வந்தாள். அவளின் வற்புறுத்தலை ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ளாமல் விக்னேஷ் தன் போக்கில் இருந்து வந்ததால் கணவன் மீது உள்ளுக்குள் கடும் கோபம் கொண்டு அவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் செய்யாமல் எந்த நேரமும் முகத்தை தூக்கி வைத்துக் கொண்டு வீட்டில் யாரிடமும் பேசாமல் நடமாட ஆரம்பித்தாள் சரோஜா. நாளுக்கு நாள் அவளின் மிடுக்கும் போக்கும் அதிகரித்து கொண்டே செல்ல ஒரு நாள் விக்னேஷ் மிக பொறுமையாக தன் மனைவியிடம் பேசினான். சரோ, உனக்கு இங்க என்னதான் பிரச்சனை? இது நாள் வர வீட்டுல யாராவது உன்னை வற்புறுத்தி வேலை வாங்கி இருப்பாங்களா? அம்மாவுக்கு மூட்டு வலி 2 மாசமா அதிகமா இருக்கிறதுனாலதான் சமையல் வேலைய அவங்களால சரியா செய்ய முடியல. என் தங்கச்சியும் உனக்கு கூடமாட இருந்து வேலை செய்யறாளே, அப்புறம் எதுக்கு முகத்தை தூக்கி வச்சுக்கிட்டு திரியிற என்று விக்னேஷ் கேட்க, இத பாருங்க, உங்க படிப்புக்கும் நீங்க பாக்குற கௌரவமான வேலையும் பார்த்துதான் என் வீட்டுல உங்களுக்கு பொண்ணு கொடுத்தாங்க. இப்படி காலமெல்லாம் கூட்டு குடும்பத்துல மாட்டிக்கிட்டு என்னால அவஸ்தைப்பட முடியாது. நாம வர்ற மாசம் தனி கொடுத்தனும் போறோம். நான் சொன்னதை சொல்லிட்டேன், வேற இடத்துல போய் வாழ்ந்தாதான் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்று சரோஜா மன ஆதங்கத்துடன் பொரிந்து தள்ளினாள். சரோ, எங்க அப்பா என்ன கஷ்டப்பட்டு படிக்க வச்சிருக்காரு. இப்ப நான் கௌரவமா இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் என்னோட பெற்றோர்கள் தான். இந்த வயசுல பெத்தவங்களை பாத்துக்கிற பொறுப்பு எனக்கு இருக்குது. அவங்கள விட்டு என்னால உன் பின்னாடி வர முடியாது. கொஞ்சம் பொறுமையா இரு, அவசரப்படாத. நேரம் அமையும் போது நிச்சயமா நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். எனக்கு நம்பிக்கை இருக்கு. சரிங்க, இனி உங்ககிட்ட என்னால பேச முடியாது. நீங்க இந்த வீட்டை கட்டிக்கிட்டு அழுங்க. நான் எங்க வீட்டுக்கு போறேன். நான் சொன்னது எப்போ உங்களுக்கு சரின்னு படுதோ அப்ப ஒரு வீட்டை பிடிச்சிட்டு என்னை வந்து கூட்டிட்டு வாங்க என்று கண்ணீரோடு சொல்லிவிட்டு அறைக்குள் புயலாய் நுழைந்தாள். சரோ பிளீஸ், எதுக்கு சொல்றேன் புரிஞ்சுக்கோவென விக்னேஷ் கெஞ்சும் போதே அந்த அறையில் லைட் சட்டென்று அணைந்து விட்டது. விக்னேஷ் பெருமூச்சு விட்டு கொண்டே கட்டிலின் மீது உட்கார்ந்தான். சூரியன் உதயமாவதற்குள் யாரிடமும் சொல்லிக் கொள்ளாமல் தன்னுடைய மனஸ்தாபத்தையும் கோபத்தையும் வெளிப்படுத்தும் விதமாய் சரோஜா
மடிப்பாக்கத்தில் இருந்த தன் வீட்டுக்கு போய்விட்டாள். இந்த நாளில் நம்பிராஜன் ரொம்பவே மனம் இடிந்து போனார். தன் குடும்பத்திற்கு மேலான ஒரு பெண்ணை தன் மகனுக்கு கல்யாணம் செய்து வைத்தது எத்தனை பெரிய தவறு என்பதை இப்போதுதான் உணர ஆரம்பித்தார். நல்ல வசதியான வீட்டு பெண் தான் மகனுக்கு கிடைத்து விட்டது என்று சந்தோஷம் கொண்டிருந்த மனநிலைக்கெல்லாம் இப்போது கேடு விளைந்து விட்டது. தனது மகளின் கல்யாணத்தை இந்த பிரச்சனைகளுக்கு நடுவே எப்படி முடிக்கப் போகிறோம் என்ற கவலையும் மகனின் வாழ்க்கை பற்றிய கவலையும் அவரை போர்த்தி கொண்டன. போன வாரத்தில் 2 வரன்கள் வந்து நம்பிராஜனின் மகள் வசந்தியை பெண் பார்த்துவிட்டு போனார்கள். திருமணம் என்பது இந்த காலத்தில் வாழ்க்கைக்குரிய மட்டுமல்லாமல் பொருளாதாரத்திற்குரிய விஷயம் என்பதை வந்த வரன்கள் வரதட்சணை என்ற பெயரில் நம்பிராஜனுக்கு உணர்த்திவிட்டு போய்விட்டனர். அப்போதுதான் அவரின் மனம் கூனி குறுகி போனது. இளைய மகன் சரவணன் ஒரு ஏழை பெண்ணை திருமணம் செய்து கொண்டு விட்டான் என்பதற்காக அவனை அவன் மனைவியின் முன்னால் அவமானப்படுத்தி வீட்டை விட்டு வெளியே அனுப்பியதை நினைத்து நினைத்து கலங்கி போனார் நம்பிராஜன். வீட்டை விட்டு போன மூத்த மருமகள் வீடு வந்து சேர வேண்டும். அவளின் விருப்பம் எதுவோ அதன்படி விட்டுவிட வேண்டும். அதற்கு தன் மகன் சம்மதிக்கவில்லை என்றாலும் அவளின் மனதை மாற்ற முயற்சிக்க வேண்டும். இந்த பிரச்சனை முடிந்து விட்ட பிறகு ஒரு நல்ல நாளாக பார்த்து இளைய மகன் வீட்டுக்கு போய் அவனிடம் மன்னிப்பு கேட்டு வீட்டுக்கு அழைத்து வந்துவிட வேண்டும் என்று முடிவெடுத்து கொண்டார் நம்பிராஜன். இரவு விக்னேஷ் ஆபீஸ் விட்டு வீட்டுக்கு வந்த போது அவனுக்காக தூங்காமல் வராண்டாவில் காத்து கொண்டிருந்தார். என்னப்பா இன்னும் நீங்க தூங்கலையா? கேட்டுக்கொண்டே தன் அறைக்குள் நுழைந்தான் விக்னேஷ். சற்று நேரத்திற்கெல்லாம் முகத்தை கழுவிக்கொண்டு வராண்டாவுக்கு வந்தான். தங்கை வசந்தி சாப்பாடு கொண்டு வந்து டைனிங் டேபிளில் வைத்துவிட்டு போனாள். விக்னேஷ், நாளைக்கு ஆபீஸ் லீவ் போட்டுவிட்டு உன் பொண்டாட்டியை கூட்டிட்டு வாப்பா என்று நம்பிராஜன் சொல்ல, இல்லப்பா, நம்மள மதிக்காம வீட்டை விட்டு போனவ, நான் போய் கூட்டிட்டு வர மாட்டேன். எவ்வளவு காலம் அவ அவங்க அப்பா வீட்டுல இருக்கிறாங்களோ இருக்கட்டும். அவங்க வீட்டுல இருக்கிற பெரியவங்க புத்திமதி சொல்லி கொண்டாந்து விடட்டும். அப்படி சொல்லாதடா, இந்த காலத்து பொண்ணுங்க அப்படித்தான் இருப்பாங்க. அதுவும் இல்லாம சரோஜா வசதியான வீட்டு பொண்ணு. நாம தான் கொஞ்சம் அனுசரிச்சு போகணும். எப்படியோ இந்த வீட்டுல இருந்தா குழந்தை பாக்கியம் கிடைக்காதுன்னு அவ மனசுல அழுத்தமா ஒரு எண்ணம் வந்துடுச்சு. அவ விருப்பப்படி தனி கொடுத்தனம் போய் பாருங்களேன். மாற்றம் நடந்தா நல்லது தானே. நாங்களும் பேர பிள்ளைய கொஞ்சம் ஆசையா இருக்கும். நீ இன்னும் ஒத்துக்கலைன்னா அவ காலமெல்லாம் நம்மை தான் குறை சொல்லிட்டு இருப்பா. அதுக்கு நாம இடம் கொடுக்க கூடாதுப்பா. நீயும் உன் மனைவி விருப்பம் போல நடந்துக்க. தங்கச்சி கல்யாணத்தை நீயும் மருமகளுமா நின்னு சிறப்பா பண்ணிட்டேன்னா போதும். எங்களை பத்தி கவலைப்படாத. ஏதோ பென்ஷன் பணம் வருது, அதை வச்சு நாங்க நிம்மதியா வாழ்ந்துக்கிறோம் என்று நம்பிராஜன் சொல்ல விக்னேஷ் மௌனமாக உட்கார்ந்திருந்தான். கனகவள்ளி தூக்க கலக்கத்துடன் வராண்டாவுக்கு வந்தாள். ஏங்க புள்ள சாப்பிடட்டும், அவன் பசியா வந்திருப்பான். பேச வேண்டிய விஷயத்த காலையில பேசிப்போம் என்றாள். அம்மா, சரோஜாவை போய் நான் கூட்டிட்டு வரணும்னு அப்பா சொல்றாருமா. உங்ககிட்ட கூட சொல்லிக்காம அவ இஷ்டத்துக்கு போனவளை நான் எதுக்கு கூட்டிட்டு வரணும்? அவளே மனம் மாறி வந்தா வரட்டும், இல்லைன்னா எப்படியாவது போகட்டும், விக்னேஷ் கோபத்துடன் சொன்னான். நம்பிராஜன் தொடர்ந்தார். விக்னேஷ், சரோஜாவுக்கு ஒரு குழந்தை நின்னுச்சுன்னா எல்லாம் சரியாயிடும். அண்ணா நகர்ல அவங்க அப்பா வீடு பார்த்து வச்சிருக்காராம். நான் போன் பண்ணப்ப சொன்னாரு. அவருக்கும் விருப்பம் இல்லைதான் என்றாலும் விட்டு பிடிப்போம் சம்மந்திங்கிறார். அதுவும் சரிதானே. தனியா போனா சரோஜா மனசு ஆறும். இங்க இருக்கிற வரைக்கும் ஏதேனும் சண்டை சச்சரவு உங்களுக்குள்ளே வந்துகிட்டே இருக்கும். இது குடும்பத்துக்கு நல்லதில்ல. அவர் பேச்சை நிறுத்த விக்னேஷ் அவரை ஏறிட்டு பார்த்தான். உன் தம்பி எங்கோ வாடகை வீட்டுல இருக்கான். நானும் அவன் மனம் நோக பேசிட்டேன். நான் போய் அவனை பார்த்து பேசினா நம்ம வீட்டுக்கு அவன் பொண்டாட்டியோட வந்துடுவான். நீ போய் உன் மனைவி மனம் நோகாமல் கொஞ்ச காலம் அவளோட விருப்பப்படி அண்ணா நகர் வீட்டுல போய் இரு. கல்யாணமான கொஞ்ச காலத்திலேயே நீ மனைவியை பிரிஞ்சிருக்கிறது மனசுக்கு கஷ்டமா இருக்கு. 4 பேர் எங்களையும் நாளைக்கு குத்தம் சொல்லி பேசுவாங்க. இதெல்லாம் வேணாம். எனக்காக தயவு செய்து நாளைக்கு போய் உன் மனைவி அழைச்சிட்டு வா. அடுத்த வாரம் ஒரு நல்ல நாளா பார்த்து புது வீட்டுக்கு போயிடுங்க. உன் சந்தோஷம்தான் எங்க எல்லோருக்கும் முக்கியம் என்றார் நம்பிராஜன். ஆமா விக்னேஷ், அப்பா சொல்றபடி கேளு, நாளைக்கு போ. கனகவள்ளி கண்கள் கசிந்தபடி சொன்னாள். சாப்பிட்டு எழுந்தவன், சரிப்பா, நான் நாளைக்கு போய் அவளை அழைச்சிட்டு வர்றேன் என்று சொல்லிவிட்டு அறையை நோக்கி நடந்தான். கோவப்படாத விக்னேஷ், எதையும் மனசுல வச்சுக்காம அன்போடு பேசி கூட்டிட்டு வா என்றார் நம்பிராஜன். சரிப்பா என்றவன் வேண்டா வெறுப்பாய் அவனின் அறை கதவு அடைப்பதில் அவனின் கோபம் தெரிந்தது. நம்பிராஜன் வருத்த பெருமூச்சு விட்டார். மறுநாள் காலையில் ஆபீஸ் லீவ் போட்டுவிட்டு மடிப்பாக்கத்தில் இருந்த தன் மனைவி வீட்டுக்கு கிளம்பி விட்டான் விக்னேஷ். நம்பிராஜன் மனம் சாந்தமடைந்தார். அவர் தன் மனைவியும் மகளையும் அழைத்து கொண்டு அண்ணா நகரில் பிரசித்தி பெற்ற பெருமாள் கோயிலுக்கு போனார். சாமி தரிசனம் முடித்துக்கொண்டு காலை 10 மணி வாக்கில் கோயிலை விட்டு நம்பிராஜன் தன் குடும்பத்தினருடன் வெளியில்
வந்து ஆட்டோவுக்காக காத்து கொண்டிருந்த போது கையில் பிரசாத கூடையுடன் சரவணனின் மனைவி வனிதா கோயிலுக்கு வந்து கொண்டிருந்தாள். தன்னுடைய மாமனார் மாமியாரை பார்த்ததும் முகம் மலர்ந்து அவன் அருகில் சென்று கையெடுத்து கும்பிட்டாள். வாமா வனிதா, நல்லா இருக்கியா என்று கேட்டபடியே அவளின் வயிற்றை பார்த்தாள் கனகவள்ளி. 6 மாத கர்ப்பிணியாக இருந்தாள் வனிதா. நல்லா இருக்கேன் அத்தை, பக்கத்து தெருவுல தான் வாடகை இருக்கும், அவர் வீட்டுலதான் இருக்காரு, வாங்க வீட்டுக்கு போகலாம் என்று பூரிப்போடு அழைத்தாள் வனிதா. கனகவள்ளி நம்பிராஜனை பார்த்தாள். அப்பா, அண்ணனை பார்த்து ரொம்ப நாள் ஆகுதுப்பா, போலாம்ப்பா என்று கெஞ்சினாள் வசந்தி. நடங்க போகலாம். தன் மனைவியும் மகனையும் பார்த்து சொல்லிவிட்டு வனிதாவுடன் நடந்தார் நம்பிராஜன். வனிதா தன் பர்சில் இருந்த செல்போனை எடுத்து சரவணனுக்கு போன் செய்தாள். ஏங்க, மாமாவும் அத்தையும் வசந்தியோட கோயிலுக்கு வந்திருந்தாங்க, நான் பார்த்து பேசினேன், வீட்டுக்கு அழைச்சிட்டு வாரேன் என்றாள் பூரிப்பாய். அப்பாவும் வர்றாரா? ஆமாங்க. அதை கேட்டு சரவணனால் நம்ப முடியவில்லை. சரி வனிதா, வீட்டுக்கு சீக்கிரம் வாங்க, நான் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு மீன் வாங்க மார்க்கெட்டுக்கு பறந்தான். வனிதா, சரவணனையும் கோயிலுக்கு அழைச்சிட்டு வர்றதான? புள்ளத்தாச்சியா இருந்துட்டு இப்படி தனியா வந்திருக்கியே என்றாள் கனகவள்ளி. அவர் மதியம் டியூட்டிக்கு போகணும் அத்தை, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தாரு என்றாள் வனிதா. கொஞ்ச நேரத்தில் வீடு வந்து சேர்ந்தார்கள். வனிதா படபடப்பானாள். தன் மாமனாரை சோஃபாவில் உட்கார வைத்துவிட்டு தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்தாள். அரிசியை உலையில் வைத்துவிட்டு பிரிட்ஜில் இருந்த சாத்துக்குடி ஆப்பிள் பழங்களை எடுத்து ஜூஸ் போட்டாள். உடன் வசந்தியும் உதவினாள். வாடகை வீட்டுக்கு எவ்வளவுமா வனிதா என்றாள் கனகவள்ளி. மாசம் 8000 வாடகை அத்தை. அண்ணி, வீடு சூப்பரா இருக்கு, அழகா வச்சிருக்கீங்க என்றாள் வசந்தி. வனிதா அறையில் இருந்த டிவியை ஆன் செய்து மாமனார் பார்க்கட்டும் என்று செய்தி சேனலை வைத்தாள். பரபரப்போடு வீட்டுக்குள் நுழைந்த சரவணன் கையில் காய்கறி மீன் பைகளுடன் ஒரு மஞ்சப்பையும் இருந்தது. தனது பெற்றோர்களை பார்த்த மகிழ்ச்சியில் சரவணனுக்கு வனிதா காய்கறி மீன் பையை வாங்கி கொண்டாள். கனகவள்ளிதான் கண் கலங்கினாள். வசந்தி ஓடி போய் அண்ணனை கட்டி கொண்டாள். கொஞ்ச நேரம் கண் கலங்க அமைதியாக இருந்தவன் மஞ்சப்பையை அறைக்குள் கொண்டு போய் வைத்துவிட்டு வந்தான். நம்பிராஜன் படிவோடு தன் மகனை பார்த்து பேசி கொண்டிருந்தார். நீ வீட்டை விட்டு போனதிலிருந்து உங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம போச்சு, எப்போதும் உன்னோட கவலைதான் என்று சொல்லிக் கொண்டிருந்தார். பிறகு தனியா அழைத்து போய் பேசினார். பெரிய மருமகளோடு பிரச்சனையை எடுத்து சொன்னார். அடுத்த வாரம் வீடை காலி பண்ணிட்டு நம்ம வீட்டுக்கு வந்துடு என்றார். சரவணன் மௌனமாக இருந்தான். அப்போது கனகவள்ளியும் வந்து சரவணனிடம் பேசினாள். புள்ளத்தாச்சி பெண்ண தனியா வச்சிட்டு கஷ்டப்படாத சரவணா, வீட்டுக்கு வா, குழந்தை நம்ம வீட்டுலதான் பிறக்கணும். சமையல் முடிந்ததாக வனிதா அழைத்தாள். எல்லோரும் மகிழ்ச்சியுடன் சாப்பிட்டனர். நம்பிராஜன் எப்போதும் காணாத ஒரு நிம்மதியை அப்போது அடைந்தார். கிளம்பும் போது, சரவணா, எதையும் மனசுல வச்சுக்காதடா, அப்பா அப்போ கோவத்துல பேசிட்டேன், இப்ப என் தவற உணர்ந்துட்டேன், என்ன மன்னிச்சிடு, வீட்டுக்கு வந்து சேரு என்றார் நம்பிராஜன் வருத்தத்துடன். அப்பா, நான் உங்க மகன், என்ன நீங்க திட்டுறதுக்கு உரிமை உண்டு. நான் பொறுமையா இல்லாம உங்க பேச்சையும் கேட்காம அவசரப்பட்டதும் தப்புதானே, அதான் உங்க கோபத்தை நான் பெருசா நினைக்கல, நீங்க தான் என்ன மன்னிக்கணும் என்று சொல்லிவிட்டு தன் அறைக்குள் சென்ற சரவணன் ஒரு மஞ்சப்பையை எடுத்து வந்து நம்பிராஜனிடம் நீட்டினான். அப்பா, வசந்திக்கு மாப்பிள்ளை பாத்துக்கிட்டு இருக்கதா கேள்விப்பட்டேன். என் தங்கச்சியோட கல்யாணத்துக்கு நான் சேமிச்சு வச்சிருக்கிற பணம், நீங்க வர்றீங்கன்னு சொன்னதும் மார்க்கெட் போனவன் அப்படியே பேங்க் போய் அதையும் எடுத்துட்டு வந்துட்டேன். இதுல 2 லட்சம் இருக்கு, பேங்க்ல போட்டு வைங்க என்றான். நம்பிராஜனால் பேச முடியவில்லை. அவரின் கண்கள் கலங்கி போய்விட்டன. பணப்பையை வாங்காமல் தன் மகன் கையை பாசத்தோடு பிடித்து கொண்டு நின்றார். சரவணா, வர்ற ஞாயிற்றுக்கிழமை நம்ம வீட்டுக்கு வந்துடு. வனிதா, அவனை நீ அழைச்சிட்டு வரணும். கனகவள்ளி வனிதாவின் கையை பிடித்து கொண்டு பரிவோடு கூறினாள். சரி சரவணா, நாங்க கிளம்புறோம் என்றார் நம்பிராஜன். சரிப்பா, மறுபடியும் நாங்க வந்து கூப்பிடுற மாதிரி வச்சுக்காத, நல்ல நாளா அடுத்த வாரமே பார்த்து வீட்டுக்கு வந்துடு. வனிதா வரட்டுமாமா என்று நம்பிராஜன் பேசிக்கொண்டே நடந்தார். சரவணன் ஏனோ வர்றேன் என இறுதி வரை சொல்லவில்லை. வெயில் தாழ்ந்திருந்தது என்றாலும் சூடு குறையவில்லை.